அனைவருக்கும் வணக்கம். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகேங்களா? ஹோல் பாடிக்கும் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். எனி இன்டர்னல் ஆர்கன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை மஸ்குலர் ரிலேட்டட் ப்ராப்ளம், நியூராலஜிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஓகே, எனி ஆர்கன் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும், இல்லை போன் டிசார்டர், ஓகே, எனி ரிலேட்டட் இன்டர்னல் ப்ராப்ளம் இருந்தாலும் வித்தவுட் மெடிசன் இல்லாமல் இந்த ஒரே ஒரு நீடில் மட்டுமே வச்சு ப்ராப்ளத்தை ரெக்கவரி பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உண்மையா? அந்த நீடில் போட்டால் வந்து சைடு எஃபெக்ட் வருமா வராதா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. ஓகே, ஒரு நல்ல அக்குபஞ்சரிஸ்ட்டை தேர்வெடுத்து அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் போங்க. சைடு எஃபெக்ட் பாசிபிளே இல்லை, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த LA4 இந்த பாயிண்டில் நான் கரெக்டாக பிரிக் பண்ணேன் அப்படின்னா, கரெக்டாக இந்த நீடில் இந்த இடத்துல கரெக்டாக பிரிக் பண்ணோம்னா, அந்த பாயிண்டில் பிரிக் பண்ணா வேலை செய்யும். இதே நான் மாற்றி இப்படி குத்திட்டேன் அப்படின்னா வேலை செய்யாது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. மற்றபடி இந்த இடத்துல ரொம்ப குத்துனனால நரம்பு வந்து இன்ஜுரி பண்ணுறாங்க, நரம்பு இதாகிடும், பிரச்சனை ஆகிடும், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காதே, இந்த மாதிரிலாம் நிறைய ரூமர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்டாக குத்துனா வேலை செய்யும், மாற்றி குத்துனா வேலை செய்யாது. அவ்வளோ. மற்றபடி இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து யாருக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அவங்க சில கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு, எந்த கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பாயிண்ட் வந்து ப்ரொகிபிட்டல் பாயிண்ட்னு இருக்கு. அந்த பாயிண்ட்ல வந்து கொடுக்கக்கூடாது, நீடில் வந்து இன்செர்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலா இருக்கக்கூடிய இங்கே இருக்க பாயிண்டை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீடில் இன்செர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பாயிண்டை வந்து நீடில் யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி அக்குப்ரெஷர் மட்டும் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அதனால வந்து சார் ஸ்லீப்பிங்க்கு வந்து தூக்கத்துக்கு வந்து மருந்து மாத்திரை தான் போட்டு நான் டெய்லி தூங்குறேன் அந்த மாதிரி வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு அவங்களுக்கு வந்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த DU20 இந்த காதுலேருந்து இப்படி நேரம் ஒரு நேர்கோடு, அது வந்து சென்ட்ரலில் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் பேர் DU20. அவ்வளோதான். ஸோ லைட்டாக ப்ரிக்கிங் பெயினும் ஒரு சில பேருக்கு அந்த பெயினே இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த DU20 பாயிண்ட்டை போடும்போது ஓகே, ஸோ இந்த செடேஷன் எஃபெக்டை கிடைக்கும், நல்லா தூக்கம் வரும். அதே வந்து எக்ஸ்ட்ரா 6 பாயிண்ட் இந்த DU20 இந்த பாயிண்ட் ஓகே சுற்றி வர பாயிண்ட் போடுவோம், அது வந்து எக்ஸ்ட்ரா 6 பாயிண்ட். அந்த பாயிண்ட் போட்டாலும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சேன், ஒரு செடேஷன் எஃபெக்டை கொடுக்கும். ஓகே, மருந்து மாத்திரை தூக்க மாத்திரை போடாமல் ஒரு தூக்கத்தை கொடுக்கலாம் இல்லையா, அது இந்த மருத்துவத்தில் தான் இருக்கு, அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தான் இருக்கு. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் இந்த பாயிண்ட் கொடுக்கும்போது மூச்சலுங்க குட். ஸோ இந்த பாயிண்ட் அப்படி கொடுக்கும்போது டைரக்டாக பிட்யூட்டரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ எனி எண்டோக்ரைன் டிசார்டர், அதனால தான் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறோம். ஓகே, பொட்டு வச்சு நல்லா அழுத்தி வைக்கும்போது அந்த எண்டோக்ரைன் பாயிண்ட்டு ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால இப்படி கொடுக்கும்போது இந்த பாயிண்ட் கொடுக்கும்போது எண்டோக்ரைன் கிளாண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் மோஸ்ட்லி ஆக்டிவேட் ஆகுது. எனி எண்டோக்ரைன் டிசார்டர் இருந்தாலும் ரெக்கவரி ஆகும். ஓகே, அது மாதிரி ஆல் இன்னர் ஃபார் இம்யூனிட்டி பாடி இம்யூனிட்டி பூஸ்டருக்கு வந்து மருந்து மாத்திரை இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகப்படியான பேர் அதிகமாக கிடையாது. ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டி ஒரு பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா திஸ் LA11 பாயிண்ட், அவ்வளோதான். ஓகே, இந்த LA11 பாயிண்ட்டை கொடுத்தோன்னே இம்யூனிட்டாக அங்கே ஒரு டிங்கிள் சென்சேஷன் கிடைக்கும், அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகி இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த LA4 அனாலிசிஸ் பாயிண்ட். ஓகே, எனக்கு கழுத்து வலி இருக்கு, கை வலி இருக்கு, ஓகே, எனி அப்பர் பெயின் ஓகே இருந்தாலும் இந்த LA4 பாயிண்ட் மூச்சலுங்க குட், நல்லா மூச்சலுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் கொடுக்கும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுதான் அக்குபஞ்சருடைய சிகிச்சை முறைகள். எவ்வளோ இதில் எந்த மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது. ஓகே, ஒன்லி நீடில் இன்செர்ட் பண்ணோம், கரெக்டாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்செர்ட் பண்ணுறோம், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ப்ராப்ளம் சரியாயிடும், அவ்வளோதான். ஓகே, நன்றி, வணக்கம்.